சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு இளம் பெண் தன் கணவன் ஒரு சிறு குழந்தையோடு இங்கே வந்து, என்னுடைய தாய் தகப்பன், அதை விட மோசமா என்னுடைய சித்தி என்னை தவறான வழிக்கு பயன்படுத்துறதுக்காக என் கணவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்க நினைக்கிறாங்க. சிறு வயதுல இருந்தே அவங்க வந்து என்னை படுத்தின கொடுமைகள் 1 இல்லை 2 இல்லை. என்னால் அங்கே போகவே முடியாது. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு பாதுகாப்பு வாங்கி கொடுங்க. இன்னைக்கு எங்களையும் நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டதே நான் அவங்களுக்கு பயந்து தான். இப்போ அந்த கணவரோடையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டோட வந்திருக்கு. என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். வணக்கம். இன்னும் 2 பேரும் ஜோடியா வந்திருக்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். அப்படியா? உங்க பேர் என்ன? என் பேர் ராஜகிருபாகரன் மேடம். உங்க பேருமா? என் பேர் சங்கீதா. சங்கீதாவும் ராஜகிருபாகரனும் எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேடம், நாங்க ஆவடி பக்கத்துல இந்து காலேஜ் அப்படின்ற இடத்துல இருந்து. ஹிந்து காலேஜ்? ஆமா மேடம். அப்படியா? நீங்களும் அதே இடத்துல பூர்வீகமே அதுதானா? நீங்க பிறந்து வளர்ந்த இடமே அதுதானா? 2 பேருமே? மேடம், நாங்க வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி மேடம். எங்க அப்பா வந்து இங்க வந்து வேலை செஞ்சுட்டு அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டோம். நீங்க பிறந்தது? நான் பிறந்தது வந்து மதுரை மேடம். எங்க அம்மா. ஓ சரி. நீங்க வந்து இங்க வந்தவங்க, சின்ன வயசுல வந்தவங்க. பட் நீங்க இதே ஊர் தான்? ஆமா மேடம். சங்கீதா என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9th 10th படிச்சிட்டு இருந்தேன். பாதியிலே எங்க அப்பா நிறுத்திட்டாரு. அப்படியா? என்ன வயசாகுதுமா அப்போ உங்களுக்கு? 18 இப்பதான் போயிட்டு இருக்கு. 18 நடந்துகிட்டு இருக்கு. ஆமா 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 மேடம். கிருபாகரனுக்கு? எனக்கு வந்து 23 ரன்னிங் மேடம். 23 தானா? என்ன படிச்சீங்க நீங்க? நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் கொத்தனார் வேலை செய்யறேன் மேடம். டிப்ளமா படிச்சுட்டு கொத்தனார் வேலை செய்றீங்களா? ஏன்? இல்ல மேடம், வேலைக்கு போக முடியல. இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. யார் 2 பேத்தையும்? இவளையும் குழந்தை இருக்கு. ஒரு டைம் நைட் ஷிஃப்ட் வரனால தனியா விட்டு போறதுக்கு பயப்படுறாரு. எதனா ஒண்ணு உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா, பாப்பாக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்காக கொத்தனார் வேலைக்கு அனுப்புறீங்களா? அப்ப வந்து கொத்தனார் வேலை ஒண்ணும் நான் கம்மியா சொல்லல. இல்ல மேடம், டிப்ளமா படிச்சுட்ட பையனை எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம். சொந்தமா வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இது. அப்ப உடல் உழைப்புள்ள வேலைகள் எதுவுமே ஒன்றும் தகுதி குறைவெல்லாம் கிடையாது. நம்ம வந்து குறைவு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அது படிச்ச படிப்புக்கு ஏன் வந்து இப்படி இருக்காரு? உங்கனாலயா? எப்ப கல்யாணம் ஆச்சு 2 பேருக்கு? 2009ல கல்யாணம் ஆச்சு மேடம். 3 வருஷம் ஆகுதா? 3 வருஷம் ஆக போகுது. லவ் மேரேஜ். இப்பவே உங்களுக்கு 18 நடக்குதுன்னா நாங்க கல்யாணம் பண்ணும்போது 15 இயர்ஸ் மேடம். எங்க சித்தி வந்து அவங்க தப்பான தொழில் அவங்க செய்யறாங்க. என்னமோ? சித்தி யாரு? உங்களோட அம்மாவோட தங்கச்சி. அம்மாவோட தங்கச்சி? அவங்க வந்து தப்பான தொழில். அதுக்கு என்னையும் கூப்பிட்டாங்க மேடம். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இவர் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியும். சரி. எனக்கு அவரு கூட தான் இருப்பேன்னு சொன்னாங்க. நான் அசிங்கமா பேச மாட்டேன். அப்பா சரி, சித்தி தானேம்மா? அம்மாவோட தங்கச்சி தானேம்மா? எங்க அம்மா எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பாவே மாதிரி இருப்பாங்க. அப்பா என்ன பண்றாங்கம்மா? அப்பா லாரி டிரைவர் மேடம். சரி. அம்மா? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. சரி. எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? அண்ணன் 1 தம்பி 1. ஒரே பெண்ணா? ஏன் படிப்பை விட்டு நிறுத்துறாங்கம்மா? இவரு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் தான் படிக்க வச்சது. என்ன 10th படிக்க வச்சு 9th நான் ஃபெயில் ஆயிட்டேன் மேடம். 9th ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு படிக்கணும்னு தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால எங்க அப்பாண்ட கேட்டேன், அப்பா என்ன படிக்க வைங்க, வேலைக்கு போன்னு சொன்னாங்க. நான் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா, எனக்கு படிக்கணும்னு தான்ப்பா தோணுது அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா நான் வேலைக்கு தான் போகணும்னு சொன்னாரு. நான் இவர்கிட்ட சொன்னேன், வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு. வேணாம் நீ. அப்ப எத்தனை வருஷமா இவரை தெரியும்? எனக்கு 4 மாசம். இவங்க அண்ணன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. இவள வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். இவளுக்கு என்ன தெரியாது. 4 மாசமா தான் தெரியும். அப்ப நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நான் போன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி என்ன வேலைக்கு போக சொல்றாங்க, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, படிக்கணும்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொன்னதுக்கு, சரி அவங்க கிட்ட நீ வேலைக்கு போறேன்னு சொல்லு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு என்ன ட்விட்டர்ல சேர்த்து, ஆப்டி ட்விட்டர்ல சேர்த்து படிக்க வச்சார். ஃபீஸ் எல்லாம் கட்டி. நல்லா தெரியவே தெரியாதா அம்மா அப்பாவுக்கு? தெரியாது மேடம். வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து வந்துருவா. என்ன வேலை? என்ன? ஒரு வோடாஃபோன் புக் ஒன்னு மொபைல் ஷாப் வச்சிருந்தேன் மேடம். சரி. நான் அந்த மொபைல் நம்பர்ஸ், நான் இப்போ சிம் ஆக்டிவேஷன் பண்றேன்னா அதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கணக்கு கொடுக்கணும். நான் சரி. அந்த வேலையை செய்யற மாதிரி வேலை செய்யல. அந்த வேலையை செய்யற மாதிரி மாசமானா 2000 3000 கொடுத்து விட்டுருவாங்க. சம்பளம் வேற. உங்க வீட்டு என்ன பேக்ரவுண்டுப்பா? உங்க அப்பா என்ன பண்றாங்க? எங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். எங்க அம்மா கவுன்சிலரா இருந்தாங்க லாஸ்ட் 5 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு 10 இயர்ஸ் இருந்தாரு கவுன்சிலரா இருந்தாங்க. இண்டிபெண்டன்ட். எத்தனை பேர் கூட இண்டிபெண்டன்ட்டா?
எந்த பார்ட்டியும் இல்ல, கட்சியில எதுவும் இல்ல. கட்சி இல்ல, இண்டிபெண்டன்ட்டா. இவங்கள கல்யாணம் பண்ணிட்டது காரணம் கூட இவங்க அப்பா கிட்ட தான் மேடம் நான் சொன்னேன். பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, ஒண்ணு எங்க ஈக்குவலா நீங்க ஸ்டேட்டஸ் இருந்தா எங்க அப்பா கிட்ட என்னால பேச முடியும், இல்ல இவ IAS படிக்கிறேன்னு சொன்னான். எனக்கு சந்தோஷமா இருந்தது. நல்லா படிப்பாளா? நல்லா படிப்பாங்க. எங்க வீட்டுல இருக்கும்போது படிக்க மாட்டேன். எனக்கு தமிழும் படிக்க தெரியாது, இங்கிலீஷும் படிக்க தெரியாது. எனக்கு இவர் தான் மேடம் சொல்லி தெரியும். இப்ப இங்கிலீஷ்குள்ளே எழுத்து கூட்டி நல்லா படிப்பேன், தமிழ் நல்லா படிப்பேன். இப்போ அப்ப எழுத்து கூட்டி படிக்க கூட எனக்கு வராது மேடம். இவர் கூட வந்துதான் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்து என்ன நல்லா என்கரேஜ் பண்ணார் மேடம். ஒரு பொண்டாட்டி போல இல்ல, அம்மா ஒரு டைம் அம்மா போல பார்த்துப்பாரு, ஒரு டைம் ஃப்ரெண்டு, ஒரு டைம் நல்லா எல்லாம் அம்மா அப்பா ஃப்ரெண்டு புரிச்சேன் எல்லாமே இவர் தான். குழந்தை போல கூட என்ன பார்த்துப்பாரு மேடம். என் குழந்தை பிறந்தப்போ எனக்கோசரம் பிச்சை எடுத்து கொடுத்தாரு மேடம். எனக்கே ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு மேடம். இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட அந்த மாதிரி என்ன விட்டது இல்லை. குழந்தை மேல சத்தியமா மேடம். அவருக்கு இந்த கால் இருக்காது, அந்த 4 வீல் மாதிரி இருப்பாங்களே, இவர் அழுதுட்டு இருந்தாரு. என்னப்பா அழுவுற? இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துச்சு, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, போகும்போது அவங்க எல்லாம் வாட் பாய்லாம் காசு கேட்கறாங்கன்னு சொன்னதுக்கு இங்க இருப்பா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவரு கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு மேடம். இவர் பாட்டில் ஒயின் ஷாப்ல பாட்டில் எல்லாம் பொறிக்க போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாரு மேடம். அப்படியே பட்டவரு உன்னை விட்டுவா இல்லைன்னா உன்னை சாவடிச்சிருவேன். யார் சொல்றா? எங்க சித்தி. உன்னை சாவடிச்சுட்டு அந்த குழந்தைய நாங்க வச்சுக்கிட்டு என் பொண்ணை இவங்க தான் சாவடிச்சாங்க, எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து சாவடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொத்து வாங்கிப்பேன் நானு. ஒண்ணு அவனை விட்டு நீ வந்து இந்த மாதிரி என் புருஷ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்ப என்னை விட்டு போயிட்டான், குழந்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய நான் எப்படி பாக்குறது, அந்த குழந்தையும் படிக்க வைக்கணும்ல அப்படின்னு சொன்னி நீங்க ஒண்ணு கம்ப்ளைண்ட் கூட அவங்ககிட்ட என்னமோ ஏதோ செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு வசதி இருக்குன்னா? ஆமா மேடம். இவளுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட தான் நான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நடந்துகிட்டாரு. ஆனா அவகிட்ட சொல்லாதீங்க, படிக்கிற வயசு கெட்டு போயிடும், அவளுக்கு வயசாகட்டும், அவள் நான் ஒரு கலெக்டர் ஆகி அங்கே போயிட்டு நான் ஒன்றும் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணல, நான் ஒரு கலெக்டர் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தைரியமா சொல்லுவேன்னு சொன்னேன் மேடம். எல்லார் பேச்சையும் கேட்டு இன்னைக்கே அவன் ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒத்துக்கிட்டாரு மேடம். இவளையும் கூப்பிட்டு பேசினாங்க. நிறைய கடன் இருந்தது அவங்களுக்கு, தேவையானப்பா பணம் வாங்கிக்குவாரு, நேரம் டெய்லி என்கிட்ட குடிக்கிறதுக்கு காசு கேட்கறது, நான் பாதி கொடுக்கறது, நான் சின்ன பையன் மேடம், என்கிட்ட கேட்பாரு பாதி ஊத்து அப்படின்னு, அதெல்லாம் செய்வாரு. இதே மாதிரி ஒயின் ஷாப்ல போய் என்ன மாதிரியே என் பொண்ணு உனக்கு தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஒரு நாள் மேடம் தண்ணி எடுக்கலான்னு நான் போனேன், ஒருத்தன் 100 ரூபாய் தரியா வரியா, 100 ரூபாய் தரேன் வரியான்னு கூப்பிட்டான் மேடம். அசிங்கமா திட்டிட்டு இங்க நில்ல எங்க அப்பாவை கூப்பிட்டாருன்னு சொன்னதுக்கு உங்க அப்பா தானே சொன்னா கூட்டணும் அப்படின்றது. இப்ப கூட 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அவன் குஷ்டு வந்திருக்கான் போல இருக்கு, கூப்பிட்டாரு. ஏன்டா என் பொண்டாட்டி அந்த மாதிரி கேட்டியான்? நான் ஒண்ணும் கேட்கலன்னா அவங்க அப்பாவே தான் சொன்னாரு எனக்கு அப்படின்னு சொல்றேன். எல்லார்கிட்டயும் என் பொண்ணு உனக்கு தான். குடிகாரம் பேச்ச நம்பி இன்னொரு குடிகாரம் நம்பி அதை எடுத்து சூழ்நிலையில இப்ப நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரோட போயிட்டீங்க. உங்க சித்தி இவ்வளவு இது பண்ணிருக்காங்க, அவங்க தப்பான தொழில் செய்யறவங்க. பணம் வேணும்னா போறது நான் என் கண்ணால பாத்துருக்கேன். நானும் பாத்துருக்கேன் மேடம். இவ்வளவு நம்பலன்னு கூப்பிட்டு உங்க சித்தி பேரு அம்மா கூட பிறந்த சித்தியா? அம்மா கூட பிறந்த தங்கச்சி மேடம். என்கிட்ட கையில எடுத்து சத்தியம் பண்ணாங்க மேடம். இவர் 2-3 தடவை வந்துட்டா வீட்டு விட்டு இப்படி தப்பா நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க முடியாது, தப்பா நம்ம தப்பான வழியில கொண்டு போயிடுவாங்க நம்மள அப்படின்னு எனக்கு பிடிக்காம எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டோம் மேடம். அப்படியே போனேன். காலையில சீக்கிரமா எழுந்து போயிட்டு. அத்தை வீடு எங்கம்மா இருக்கு? அத்தை வீடு எங்க வீட்டு பக்கத்துல கோபாலபுரம் தென்றல் நகர் மேடம். அங்க போயிட்டு எங்க அத்தை சொன்னேன், அத்தை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல இருக்கிற அந்த அங்க அப்படி சொல்றா. எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க அப்பா கேட்டப்பெல்லாம் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, இந்த பொண்ணுக்கும் வேலை செய்யறதா பணம் கொடுத்துருந்துருக்கீங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உங்களை விட பெரிய இடத்து மாப்பிள்ளை ஒன்னும் அவர் போய் எங்கேயும் பாத்திர போறது இல்ல. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்ப இவ்வளவு தூரம் உங்களை எதிர்க்கிறாங்க? கல்யாணம் இவரு கருப்பா இருக்காரா, கேஸ்ட் வேறயா, வேற அப்படின்னு சொல்லி வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். தனி பாய் தனி தட்டு எல்லாம் எனக்கு என் குழந்தைக்கோசரம் சகிச்சிட்டு இருந்தாரு. அப்பயாவது இவர் வீட்டை விட்டு போவாரன்றதுக்கோசரம் என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இவங்ககிட்ட பணம் இருந்தா தான் நாளைக்கு யாருமே அவங்களை மதிப்பாங்கன்ட்டு எந்த வழியில இருந்து பணம் வரும், இப்ப என் வழியில இருந்து செட்டில்மெண்ட் நல்லா கிடைக்கும். அதனால என்ன பண்றாங்க, இவ்வளவு நீ விட்டு வந்துரு. சட்டப்படி உங்க கல்யாணம் செல்லாது தெரியுமா? ஆமா மேடம், செல்லாது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது உங்க அம்மா அப்பாவுக்கு, அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு? சரி மேடம், இப்ப நான் இவளை கூட்டிட்டு போயிட்டேன்ல, என் கூட தானே இருக்கா. கிட்னாப் கேஸ். இவ இப்ப இறந்துட்டானா யார் மேல பொறுப்பு? கேஸ்
உங்க மேல அதுதான் மேடம் அவங்க பிளான் பண்றது. இதை நான் எப்படி மேடம் வெளில அதுதான் சொல்ல சொல்றேன். முடியும்? பாவமே சொந்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு அது அவங்க என்கிட்ட இல்ல. சொன்னாங்க. மேடம் நான் வெளிப்படையா சொல்றாங்க, எனக்கு நீ முக்கியம் இல்ல, எனக்கு காசுதான். இந்த உலகத்துல இப்போ எல்லாருக்கும் காசுதான் தேவை. ஏன் நான் யார் செய்யல? சொன்னது? எங்க எங்க சித்தி. சித்தி யாரு உங்க ஃபேமிலிக்குள்ள வந்து அதுதான் மேடம் நானும் கேக்குறேன். அவங்க யாரு பேசுறதுக்கு? ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களதான் கூப்பிட்டு இன்வால்வ் பண்றாங்க. இப்ப வந்து உங்க அப்பா வந்து இப்ப உங்க உயிருக்கே ஆபத்து. உங்க அப்பா அம்மா சித்தி 3 பேரும் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப மெயினான ஒண்ணு பிரச்சனை நான் இப்ப எங்க இருக்கீங்க 2 பேரும்? இப்போ நாங்க நடு தெருல இருக்கோம் மேடம். ஆமா மேடம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல தங்கி ஒரு 2 நாள் துரத்தி வீட்ல இருந்து துரத்தி விட்டாங்க. ஒரேடியா துரத்தி விட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவன் என்ன வெட்ட வரான்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து என்ன அவங்க வெட்ட என்ன வரான். ரிமாண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. இவ போய் நான் அழுது அவங்க அழுது, போயிட்டு நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன் இப்ப சார், நான் காலி வேண்டாம். பண்ணிட்டு போயிடுறேன்னு இவரை தவிர போயிட்டு எனக்கு யாரும் தெரியாது. அரக்கோணம் ஸ்டேஷன்ல பார்த்து தூங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அவங்க சித்திக்கு? மேடம் அவங்க அவங்களே ஒண்ணு பச்சையா சொன்னாங்க மேடம் என்கிட்ட, எவன் கூட வேணா நான் போய் எவன வேணா என் சாதகமாக்குவேன், என்னால முடியும், நான் பொம்பளடா அப்படின்னு சொல்றாங்க மேடம். நீ எங்க வந்து என்ன பேசுறன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் கிடையாது, நான் பொம்பளை எங்க வேணா எப்படி வேணா சாதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, கூப்பிட்டு பேசுவோம். உங்க உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, கூப்பிட்டு பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. வேண்டாம் 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 வேண்டாம். ஏய், வேண்டாம் வேண்டாம். புடி, தம்பி, புடி. ஏய், ஏய், ஏய்.